நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ண மொமெண்ட். மக்கள் கூட கனெக்ட் ஆகுறீங்க. ஆமா, நீங்க வந்து பப்ளிக் எடுத்துட்டு போறீங்க உங்க ஆமா. ப்ராடக்ட்டை. நம்ம எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதோட அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் வந்து எனக்கு அந்த MVP தான் கொடுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே கேம்பெயின் ரன் பண்ணோம். நோ ரெஸ்பான்ஸ். என்னோட மார்க்கெட்டிங் பர்சன் ஃபோன் பண்ணி, பெருசாக ஒன்றும் இல்லை சரண்யா, ஒரு 10 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் டே நான் கேட்டுக்கல. சரி ஓகே, நம்ம எதனா அப்செட் ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. தேர்ட் டேங்க காலைல 8 மணிக்கு எனக்கு ஒரு கால். சரண்யா கேம்பெயின் அப்படின்னு. என்னாச்சு? ஸோ ஃபார் 5000 ரெஜிஸ்ட்ரேஷன் சரண்யா. தேர்ட் டே காலைல 8 மணிக்கு. எனக்கு என்ன பயம்னா, நான் டெவலப்பர் கிட்ட 2000 பீப்புளுக்கு தான் டாப் லிமிட் கொடுத்துருந்தேன் ஃபார் 7 days கேம்பெயின். அதுக்கு மேலே ஏன்னா அவங்க நமக்கு அக்காமடேட் பண்ணியிருக்காங்க. நம்ம MVP சின்னதாக ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டாப் பண்ணிடலாமா அந்த கேம்பெயினை? ஏன்னா நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. கிராஷ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா நம்ம டேட் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்னிக்கலாக என்ன பண்ண முடியும் பாருங்கள். தென் ஃபோர்த் டே ஈவினிங்லாம் வந்து எங்களுக்கு பயமே வந்துருச்சு. 15,000 ரெஜிஸ்ட்ரேஷன். தூக்கமே வரலைங்க எனக்கு. இப்போ என்னன்னா, என்னோட பிஸ்னஸ் நான் செட்டப் பண்ணுறது ப்ராப்பர் ஆர்கானிக் ரெஜிஸ்ட்ரேஷன். என்னோட 5th டேலாம் எனக்கு தூக்கம் வரல. நெக்ஸ்ட் 3 months எனக்கு தூக்கமே இல்லை. 15,000 பேர் நம்மளை நம்பி, இது ஒரு பிராண்டுன்னு நம்பி, இது ஒரு பிளாட்ஃபார்ம்னு நம்பி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் என்ன விவேக் கேட்குற மாதிரி இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் லைக் எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், மீன் ஃபார் so many people who have come to the platform. Then I said, okay, we'll stop this campaign now and we have to do some serious business now. இப்போ MVP ஒர்க் ஆயிடுச்சு.